சுவாமியுடன் கூடி தாமரப்பு நாயகியும் தாமரப்பு நாயகியும் தகுந்தே ஊஞ்சலாட நீரடிரோஞ்சல் கோதையுஞ்சலாடி வர கோதையுஞ்சலாடி வர கோதண்டராமா கோதண்டராமருடன் சீதை கொஞ்சி ஊஞ்சலாட நீரடிரோஞ்சல். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை கிச்சன். ஸோ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, அந்த ஹெல்த்தியான ரெசிபியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸோ நம்மளுடைய ருக்மணி அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ருக்மணி அம்மா நமக்காக கம்பு கொழுக்கட்டை ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு. தேங்க்யூம்மா நம்ம ரெசிபியை ஷேர் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லது. எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன். எல்லாம் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம். என்னம்மா பண்ண போகிறோம் இன்னைக்கு? கம்பு கொழுக்கட்டம்மா. சரி, அதுக்கு கம்பு கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். சரி, ஓகேம்மா. ஸோ ஒரு ஆழாக்கு கம்பு எடுத்துருக்கீங்களா? ஓகே, சரி. ஸோ அம்மா கம்பு எப்படி வறுக்கிறாங்கன்னு வறுத்து முடிச்ச பிறகு பார்ப்போம். அம்மா இந்த கம்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 minutes இது பண்ணியிருக்கிறாங்க, வறுத்துருக்குறாங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போது. ஸோ பார்க்கலாம், நல்ல ஸ்மெல்லும் வருது, கம்புலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது. ஸோ முடிஞ்சிருச்சு. இதை இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் போட்டுடலாம். இந்த கம்பு நல்லா ஆறிடுச்சு இப்போ. சரி, இப்போ இதை அரைச்சிடலாமாம்மா? இந்த கம்பு அரைச்சாச்சு. ஒரு மாதிரி இது ரவா பதத்தில் அரைச்சிருக்காங்க, ஒரு ஃபைன் ரவா பதத்தில். ஸோ நல்ல ஒரு வாசமாக இருக்குது, வறுத்ததுனால நல்லா இருக்குது. கம்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. ஸோ ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் போட்டிருக்குறாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, 2 உளுந்து, கொஞ்சம் அரை டீஸ்பூன். ஓகே, கடுகு பொரிஞ்சிடுச்சு. உளுந்து செவந்ததும் இதில் அம்மா வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு இன்ச்சு இஞ்சி துண்டு கொஞ்சம், அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ வெங்காயமும் எல்லாமே சேர்த்து போட்டு, ஓகே, எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுருக்குறாங்க. வேணும்னா அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம். ஒரு கப்பு, அந்த கப்பில் வந்துட்டு 1 கப்பு கம்பு எடுத்தாங்க. ஸோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்துருக்குறாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுமாம்மா? தண்ணி கொதித்ததும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கம்பு தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ கம்பு மாவு போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது எப்படிம்மா, கட்டி தட்டுமா? கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஓகே. ஸோ இன்னும் ஒரு 1/4 கப்பு மாதிரி ஊற்றிருக்காங்க தண்ணி. ஃப்ளேமை வந்துட்டு மீடியம்லேயே இருக்குமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஓகே, 1/2 கப்பு. ஓகே. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. அப்போ நீங்கள் இதில்
இப்போ ஆமாம், எப்படியும் நம்ம இன்னொரு முறை இட்லி இதில் வச்சு பண்ண போகிறோம் இல்லைம்மா? ஆமாம், வேக வைக்க போகிறோம். அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போது இந்த கம்பு நம்ம கிளறி வச்சது நல்லா ஆறிடுச்சு. அம்மா இதை வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி குக்கர் பக்கத்தில் இட்லி குக்கர் வச்சு அதில் வச்சுட்டே வந்துடுறாங்க. ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் லூஸாக. ரொம்ப இறுக்கி பிடிக்காம கொஞ்சம் லூஸாக பிடிச்சா போருங்கிறாங்க. ஸோ இது 1 கப்பு கம்புக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இல்லைம்மா? சரி, எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணியில் சேர்த்து போடலாமாம்மா உப்பு? சும்மாவே 1%. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் இப்போ பிடிச்சி அம்மா அந்த இட்லி தட்டில் வச்சிடுறாங்க. இப்போ இதை வந்துட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் வேக வைக்க சொல்கிறாங்க அம்மா. ஸோ 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இது ஒரு நிமிஷம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அம்மா இதை வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க. இப்படி உருட்டி பார்த்தா நல்லா கையில் ஒட்டாமல் வரணும். ஓகே, அப்படி இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கம்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னம்மா பண்ணுறோம்? கிரீன் சட்னிமா, கொத்தமல்லி கிரீன் சட்னி. ஓகே, அந்த கொழுக்கட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி கிரீன் சட்னி. அம்மா வந்துட்டு 1 கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு 1/2 கப்பு தேங்காய், ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி எடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு எப்படி சட்னி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்னம்மா ஒரு எண்ணெய் சரி, ஒரு வானல் வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றிடுறாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் அதில் பச்சை மிளகா, இஞ்சி, பச்சை மிளகா ரெண்டும் போட்டுருங்க. ஓகே, வெடிக்குதாம்மா? இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் கீரி போட்டுருங்க. நான் கீரி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெடிக்குது. இல்லைன்னா ஆமாம், 2ஆ உடச்சி போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் தக்காளி. தக்காளி நல்லா மசியணுமாம்மா? நல்லா வதங்கணும். ஓகே, இப்போ தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிடுச்சு. இப்போ அதிலே தேங்காவும் போட்டுடுறாங்க அம்மா. இந்த சட்னி எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்மா? தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ஓகே, உப்புமா, எல்லாத்துக்கும் கலந்து சாப்பிடலாம். சாதத்துக்கும் போட்டுக்கலாமா? சூப்பர். தேங்காய்க்கு அப்புறம் கொத்தமல்லியும் போட்டுட்டாங்க. ஓகே, கொஞ்சம் எண்ணெய் போட்டு சரி. இப்போது இந்த போட்ட கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. அம்மா இப்போ வந்துட்டு அதை வேறு பிளேட்டில் எடுத்துடுறாங்க. ஸோ இது இப்போ ஆறுனதும் அரைச்சிடலாம் இல்லைம்மா? கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு. இந்த சட்னியில் அம்மா வந்துட்டு ஒரு துளி கூட தண்ணி ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கிறாங்க.
ஒரு 75% தான் அரைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு வெறும் கடுகும் உளுத்தம்பருப்பு மட்டுமாமா? கடுகு வெடித்ததும் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ உளுத்தம்பருப்பு செவந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதில் சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோதான், சட்னி ரெடி. அம்மாவோட கம்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கர சாஃப்டாக இருக்குங்க, நல்ல சாஃப்டாக இருக்கு. சூப்பராக இருக்குமா? சரிம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி பண்ணுறப்போ இந்த சட்னி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா வந்துட்டு என் கூட இருக்கிறப்போ நிறைய அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸை வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. நான் ரொம்ப அட்மையரான ஒரு விஷயம் அம்மா கிட்ட என்னன்னா, அவங்களுடைய சின்ன வயசு ஸ்டோரி சொல்கிறப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும்தாங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் சந்தோஷம் சேர்ந்து வரும். ஆனால் அம்மா அந்த சந்தோஷத்தை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்தை மட்டுமே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது அம்மாட்ட நான் ரொம்பவே அட்மையர் பண்ண ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஸோ இன்னும் நிறைய நாள் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். நீங்களும் எல்லாரும் நல்லா இருங்க, என்னோட ஆசீர்வாதம். ஸோ see you in next video. அம்மாவோட இதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான வீடியோட அடுத்த முறையும் பார்ப்போம். see you, take care, bye. கண்ய ஊஞ்சலாடி வர, கண்ய ஊஞ்சலாடி வர, கமல பெருமாளே, கமல பெருமாளுடனே, கமல